காகம் அணில் வருதா, புறாக்கள் கூடு கட்டுதா? இந்த பறவை உங்க வீட்டிற்குள் வந்தால் நல்லதா கெட்டதா? வீடுகளுக்குள் பறவைகள் வந்தால் நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? எந்தெந்த பறவைகள் வீடுகளுக்குள் வரலாம்? பொதுவாக காகம் முக்கியமான பறவையாகும். அமாவாசை தினங்களில் காகத்திற்கு சாப்பாடு வைத்து அனைவரும் சாப்பிட வேண்டும். ஆனால் அமாவாசை என்றில்லாமல் எல்லா நாளுமே காகத்திற்கு சாப்பாடு வைத்தால் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் கூட நம்மை விட்டு நீங்கி விடுமாம். அந்த வகையில் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் மிகவும் நன்மை கிடைக்கும். புறாக்கள் வீடுகளுக்குள் வந்தால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கிவிடும். அதே போல மகாலட்சுமியின் வாகனமான ஆந்தைகள் வீட்டிற்குள் வந்தால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். மகாவிஷ்ணுவின் வாகனமான கழுகுகள் வீட்டிற்கு வந்தால் மிகவும் அதிர்ஷ்டமாம். மழையை மட்டுமல்ல, வீட்டிற்கு வரப்போகும் ஆபத்தையும் முன்கூட்டியே நமக்கு உணர்த்தக்கூடியது மயில்கள். அந்த வகையில் மயில்கள் வீட்டிற்குள் வருவதும் நல்லதே. ஆமை வீட்டிற்கு ஆகாது என்றே பரவலாக சொல்வார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. வீட்டிற்குள் ஆமை வந்தாலும் சிறப்புதான். ஏனென்றால் விஷ்ணுவின் அவதாரமாக ஆமை கருதப்படுகிறது. இதனால் லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைப்பதுடன் மகிழ்ச்சி, செழிப்பு, அமைதியை வீட்டிற்குள் மேம்படுத்துமாம். தவளையும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவே கருதப்படுகிறது. கருப்பு எறும்புகளையும் இந்த லிஸ்டில் சேர்த்து கொள்ளலாம். கருப்பு எறும்பு சனி கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுவதால் உங்கள் வீட்டிற்கு வாயில் முட்டையுடன் வந்தால் விரைவில் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் என்று அர்த்தமாம். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.